ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ என்னென்னா, நம்ம 2025க்கான இந்த இயருக்கான கோல்ஸை வந்து எழுத போகிறோம். ஸோ குயிக்காக வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். கோல்னால் என்னன்னு தெரியாதவங்க எப்படின்னா என்ன சொல்கிறதுன்னா, இந்த வருஷத்துக்குள்ளே நான் வீடு கட்ட போகிறேன், இந்த வருஷத்துக்குள்ளே வந்து இந்த படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன், இந்த வருஷத்துக்குள்ளே நான் இவ்வளோ அமௌண்ட் சேமிக்க போகிறேன், இந்த மாதிரி எந்த கோல் வச்சுருக்கீங்களோ, இல்லை வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நான் வந்து இந்த ஒரு இடத்துக்கு இந்தந்த ஊருக்கெலாம் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ எந்த மாதிரி கோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து எழுத போகிறோம். அதை நம்ம எப்படி வந்து அந்த கோல் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கான பிளானை நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து 2025க்கான கோலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2024ல் நம்மளுக்கான எல்லா நடந்த விஷயங்களுக்காகவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா திங்ஸ்காண்டியும் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கிராட்டிடியூட், அதாவது நன்றியுடன் இருக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் எடுத்துக்கோங்க. 2024ல் என்னென்ன நம்மளுக்கு நடந்ததுக்கான நம்ம நன்றி சொல்கிறோம் அப்படின்றத ஒரு 10 வந்து எழுத போகிறீங்க, லிஸ்ட் பண்ணி எழுத போகிறீங்க. என்ன வேணால் எழுதலாம். ஸோ வந்து இந்த 2024ல் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்றத நினச்சி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் என்ன நடந்ததோ அதுக்கெலாம் கிராட்டிடியூட் சொல்ல போகிறீங்க. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா, 2025 ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆகிடுச்சு. அதாவது 1 வீக் அதாவது ஜானில் வந்து தொடங்கி நம்ம வந்து Jan 5 வரப்போகுது. ஸோ 1 வீக் கிட்டத்தட்ட ஆக போகுது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, டேக் எ ஜார், ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நடந்த விஷயத்தை நினச்சி அதுக்கு கிராட்டிடியூட் பண்ணி அந்த ஜாரில் போட்டு வைங்க. ஸோ வந்து இயர் எண்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இவ்வளோ விஷயம் நடந்திருக்காதுன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க, ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயங்களுக்கு இது வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்காண்டி உழைச்சோம், இப்போ மற்றவங்களுக்காண்டி உழைக்கிறோம் செய்கிறோன்றதெல்லாம் விட நம்மளுக்காண்டி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு கோலுக்கு வந்து பிளான் இல்லாமல் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப வந்து அந்த கோல் வந்து அச்சீவே பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு கோல் இருக்குன்னா அதுக்கான ப்ராப்பர் பிளான் வந்து நம்ம எழுதணும். ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோல்ஸ் என்னென்னு எழுத போகிறீங்க. உங்களுக்கு கோல்னால் என்னன்னே தெரியலனா உங்கள் மைண்டில் ஏதாவது ஓடிட்டே இருக்கும் பாருங்கள். நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து சமைச்சிட்டே இருக்கோம், நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம். நம்மளுக்கு வந்து ஏதாவது படிக்கணும்னு ஆசை இருக்கும், இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கும், இந்த வேலை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். ஸோ என்ன உங்கள் மைண்டில் தோணுதோ அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து உங்கள் பேனாவை எடுத்து ஒரு நோட்டில் வந்து வரிசையாக எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை ரீட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நீங்கள் எதெல்லாம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பிரித்து எடுங்க. அந்த பிரித்து எடுக்கிறத செக்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதில் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது, வேலைக்குன்னு என்ன அந்த கோல்ஸ் எல்லாம் பிரிக்க போகிறீங்க. அதாவது ஃபினான்ஸ், ஹெல்த், வெல்த், ஜாப், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, ஸோ ஃபிட்னஸ், அந்த மாதிரி பிரிக்க போகிறீங்க. ஸோ பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அதை வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுனதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து இந்த கோர்ஸ் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த கோர்ஸ் கிளாஸ் வந்து எந்தெந்த டைமில் இருக்குது அப்படின்னு எழுத போகிறோம். சப்போஸ் இப்போ ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கீங்க, காலேஜுக்கு போகிறவங்களா இருக்கீங்கன்னா காலேஜ் டைம் போக மிச்ச டயத்தில் வந்து நீங்கள் வந்து அதை பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போகிறீங்கன்னா அந்த வீடியோ கண்டென்ட் என்ன, அது எப்போல்லாம் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம், ஸோ என்ன மாதிரி எடுக்க போகிறோன்றதை எழுத போகிறீங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு சப்போஸ் இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு 3 விஷயம் தேவை. கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணணும், ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கணும், ஸோ வாக்கிங். ஸோ இது 3 இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வீக்லி த்ரைஸ் எடுத்துக்க போகிறீங்களா, ட்வைஸ் எடுத்துக்க போகிறீங்களா, எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட போகிறீங்க, வாக்கிங் வந்து எவ்வளோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து 15 மினிட்ஸ் பண்ண போகிறீங்களா, 30 மினிட்ஸ் பண்ண போகிறீங்களான்னு நம்ம வந்து நம்மளுக்குரியதை வந்து இது பண்ணி வச்சுக்கணும், எழுதி வச்சுக்க போகிறோம். ஸோ வந்து உங்களோட கோல்ஸை வந்து கரெக்டாக எழுதி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோல்லாம் எழுதியாச்சு. ஸோ கோல் எழுதுனது 10 கோல்ஸ் எழுதுங்க. அதில் டாப் 3 கோல்ஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கோலாக இருக்கணும். ஸோ செகண்ட் என்னென்னா, அது பிளான் பண்ண போகிறோம். எப்படி பிளான் பண்ண போகிறோன்னா, ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட், டைம் பவுண்ட். ஸோ அந்த 5 இது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களோட எக்ஸாம்பிளுக்கு வெயிட் லாஸ்னால் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் வெயிட் லாஸ் வந்து இவ்வளோ கேஜி பண்ண போகிறேன், அதாவது 1 மந்த்துக்கு எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து 3 மந்த்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 மந்த்ஸில் நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க, இப்போ 1 மந்த்துக்கு 3 கேஜி வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ டோட்டலாக 9 கேஜி 3 மந்த்ஸ்க்கு. ஸ்பெசிஃபிக்காக நான் 9 கேஜிஸ் வந்து 3 மந்த்ஸில் ரெடியூஸ் பண்ண போகிறேன் ஸ்பெசிஃபிக்காக எழுத போகிறீங்க. மெசரபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 4 கேஜிஸ் வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ வந்து மெசரபிளில் வந்து நம்ம 3 கேஜிஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அது வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேக் யுவர் கோல் வந்து ரீசனபிள். அச்சீவபிள்னால் என்னென்னா, உங்களால் 3 கேஜிஸ் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ வந்து ப்ராப்பரான டயட், எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக 3 கேஜிஸ்க்கு மேலேயே வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். இந்த கோல் வந்து ரியலிஸ்டிக்கான கோலாக இருக்கணும். அதாவது என்னென்னா, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ வீக்லி ட்வைஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரியலாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த வேல்யூலாம் இருக்குன்னா இந்த கோல் செட் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு பார்க்கலாம். டைம் பவுண்ட், இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் 9 கேஜிஸ் குறைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ அடுத்து இந்த இது எழுதி முடித்ததுக்கப்புறம் பிளான் பண்ண போகிறீங்க. அந்த பிளான் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போ வந்து மண்டே டு சண்டே, ஓகேங்களா, இந்த 7 டேஸில் எந்த 3 நாள் வந்து நீங்கள் வந்து வாக்கிங், எத்தனை நாள் வாக்கிங் போகிறீங்கன்னு இது பண்ண போகிறீங்க. ஸோ எழுத போகிறீங்க. வாக்கிங்கில் வந்து நீங்கள் 30 மினிட்ஸ் பண்ண போகிறீங்களா, 15 மினிட்ஸ் பண்ண போகிறீங்களான்னு வந்து எழுதணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். வீக்லி வந்து 7 டேஸில் 5 டேஸ் பண்ண போகிறீங்களா, 3 டேஸ் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்களா. ஸோ அந்த 5 டேஸ்னால் எந்த 5 டேஸ், 3 டேஸ்னால் எந்த 3 டேஸ். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ வாக்கிங், எக்ஸசைஸ், அப்புறம் வந்து என்னென்னா ஃபிட்னஸில் டயட் வந்து என்ன மாதிரி டயட் எடுக்க போகிறீங்க, நான்வெஜ் டயட் ஆர் வெஜ் டயட். ஸோ வந்து நீங்கள் சாப்பிடும் போது வந்து கான்சியஸாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறது, சுகரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, ஸோ பேக்கெட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுறது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கான்சியஸாக வந்து இதில் வந்து இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி கோல் எழுதியிருக்கீங்களோ, இப்போ படிக்கிறதுக்கு எழுதியிருக்கீங்கன்னா அதை என்ன மாதிரி, வீடியோஸ் போய் எடுக்கணும்னு எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க. ஸோ பிளான் பண்ணி ஒரு டைம் டேபிள் மாதிரி இது பண்ணி அந்த டைம் டேபிளில் ஸ்டிக் பண்ணு, எங்கேயாவது வாலில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து அன்ஈஸியாக இருக்குது, ஸோ யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்கன்னா, ஸோ ஓகே, உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ உங்களை நம்புங்க, உங்களுக்காண்டி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, பிளான் பண்ண ஆரம்பிங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.